அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த நல்ல நாளில் நான் எழுதிய ஒரு கதையை கேட்டு மகிழுங்கள். கதையின் தலைப்பு என்னவென்றால் தனிமை. சாலையோரம் பசுமையான மரங்கள் அசைந்து அழகான தென்றலை தந்து கொண்டிருந்தது. அங்கு அரச மரமும் வேப்ப மரமும் அருகாமையில் நின்றன. இருவரும் அக்கா தங்கை உறவு போல் நின்றன. அவைகள் அப்பப்போது பேசிக்கொள்ளும். அந்த மரங்களின் மேல் பல பறவைகளின் இன்னிசைகள் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும். அதை கண்டு மனம் குளிர்ந்து அந்த மரங்கள் தென்றலை வீசும். அரச மரத்தில் காகங்களும் குருவிகளும் அணில்களும் உலாவிக் கொண்டிருக்கும். காகங்களும் குருவிகளும் கூடு கட்டி அவர்கள் இனங்களை பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியில் வாழ்ந்து வந்தது. அதை பார்த்த அந்த மரங்கள் மகிழ்ச்சியில் இருந்தது. ஒரு நாள் அரச மரத்திற்கு ஜோடியாக குருவிகள் வந்தன. அங்கு கூடு கட்டியது. அந்த கூட்டில் இன்பமாக வாழ்ந்தன அந்த குருவிகள். அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. பெண் குருவி மகிழ்ச்சியில் வாழ்ந்தது. அதை பார்த்து கொண்டிருந்தது அந்த மரங்கள். ஆண் குருவியும் பெண் குருவியும் தங்கள் குழந்தை செய்யும் செயல்களை பார்த்து மகிழ்ந்தது. நாட்கள் சென்றன. குஞ்சு குருவிகள் வளர்ந்தன. அவைகள் பறக்க ஆரம்பித்தது. அதனின் வாழ்க்கை துணையை தேடி பறந்தது. அதன் ஜோடியுடன் இணைந்தது. அதனை பார்த்த தாய்க்குருவிக்கு மனதில் கொஞ்சம் வருத்தம்தான். ஆனால் அதற்கொரு வாழ்க்கை அமைத்து உல்லாசமாக சென்றதை எண்ணி மனதில் மகிழ்ந்தது. குஞ்சு குருவிகள் எல்லாம் வளர்ந்து சென்று விட்டன. பெருமூச்சியுடன் மரக்கிளையில் பார்த்து கொண்டிருந்தது தாய்க்குருவி. அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது அந்த மரங்கள். பெண் குருவிக்கு துணையாக ஆண்குருவி இருந்தது. கொஞ்ச நாளில் இரை தேட சென்ற ஆண்குருவியும் காணவில்லை. பெண் குருவி மட்டும் மரத்தில் அமர்ந்து இருந்தது. எதையோ பறி கொடுத்தது போல் இருந்தது. என்ன வாழ்க்கை என்று அழுத்தது. சில நாட்கள் சென்றன. பெண் குருவி கவலையுடன் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும். இரை தேட செல்லாமல் எதையும் உண்ணாமல் அதன் கூட்டில் போய் தங்கிவிடும். அந்த குருவி நினைத்தது, இப்படியே இருந்தால் நம் உடல் நலம் கெட்டுப்போகும் என்று நினைத்தது. அப்போது அண்ணாந்து பார்த்தது அந்த மரத்தை. எத்தனை உயிர்களின் அடைக்கலம் இந்த மரங்கள்! மனிதர்கள் சில சமயங்களில் இந்த மரக்கிளைகளை எல்லாம் வெட்டுகிறார்கள். ஆனால் அதை நினைத்து இந்த மரங்கள் கவலைப்படுவதில்லை. உடனே மரங்கள் தளிர்விட்டு வளர்ந்து கொண்டு சென்று உயிர் வாழ தென்றலை தருகிறது. அந்த வெட்டு மனிதனுக்கே ஆக்சிஜன் என்னும் தென்றலை கொடுக்கிறது. நாமும் மனம் தளரக்கூடாது. இந்த மரத்தில் கூடுகள் கட்டுவோம். அங்கு வந்து வாழ்க்கையை தொடங்கட்டும் வெவ்வேறு குருவிகள் என்று சுறுசுறுப்போடு கூடு கட்ட தொடங்கியது. அங்கு பல குருவிகள் வந்து வாழ்ந்தன. அதனை பார்த்து மகிழ்ந்தது அந்த குருவி. குருவிக்கு சொந்தங்கள் பெருகின. மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குருவி. அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது வேப்ப மரம். அரச மரத்திடம் சொன்னது, இந்த குருவியின் செயலை பார்த்தாயா நண்பா என்று சொன்னது. அதற்கு அரச மரம் அழகாக பதில் சொன்னது, நண்பா, குடும்பமாக இருக்கும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது வாழ்க்கை கசக்கும். அந்த சமயத்தில் நம் மனதை தளர விடாமல் கவனத்தை வேறு செயலில் காட்டினோம் என்றால் நம் வாழ்க்கையில் பல மடங்கு இன்பம் கிடைக்கும். அதைத்தான் இந்த குருவி செய்திருக்கிறது என்று சொன்னது அரச மரம். அதை கேட்ட வேப்ப மரம் சிரித்தவாறு தென்றல் காற்றை வீசியது. பூக்களெல்லாம் சொரிந்தது பூமாதா மேல். அன்பு நண்பர்களே, இந்த கதையின் கருத்து என்னவென்றால், தனிமை என்பது கொடுமைதான். தனிமையிலும் நல்ல செயல்களை செய்வது பெருமை. கதை பிடித்திருக்கிறதா நண்பர்களே? நன்றி.